அன்பான பண்பான ஜீவர்களே, இன்று நாம் 6வது அத்தியாயமான யோக சம்யம யோகம் பற்றி பார்க்கவிருக்கிறோம். அர்ஜுனன் பகவானிடம் சாதகன் இறக்கும் தருவாயில் யோகத்திலிருந்து நழுவிவிட்டால் சொர்க்கம் முதலிய மறுமையையும் பரமாத்மாவையும் இழந்து வீணாகி விடுவானா என்று கேட்கிறார். அதற்கு பகவான், இறக்கும்போது சம பாவனையிலிருந்து விலகியோ பகவான் சிந்தனையிலிருந்து விலகியோ விட்டால் பகவானை தரிசிக்காமல் போவது யோக சம்சித்தியை அடையாமல் போவது ஆகும். மேலும் மீண்டும் மனிதனாக பிறந்தால் முற்பிறவி நிலையிலிருந்து வீழ்ச்சி ஏற்படாது. சொர்க்கம் முதலிய வேறு மேல் உலகங்களில் பிறப்பு ஏற்பட்டால் அங்கும் வீழ்ச்சி ஏற்படாது, மேன்மையே ஏற்படும். அவன் எங்கே இருக்கிறானோ அங்கு இருந்தபடியே பரமாத்மாவை நோக்கி செல்லும் வழியில் முன்னேறி கொண்டுதான் இருப்பான். மனித பிறவிக்கு கீழான பிறவியும் வராது. நரகத்தை அடைகிற தீய கதியும் கிடையாது. பகவானும் சாதனை புரிபவனின் தூய மனப்பான்மையை எண்ணி பாவ வினைகளை இடையூறுகளை நீக்கி பந்தங்களிலிருந்து விடுபட வாய்ப்பளிக்கிறார். பரம தயாளுவான பகவான் நமக்கு வாய்ப்பளிக்காமல் இருப்பாரா? ஆன்மீக மேம்பாட்டுக்காக சத்சங்கம், பஜனை, தியானம் புரிபவர் பாவச் செயலில் ஈடுபட நேர்ந்தால் அவர்கள் கதி என்ன என்கிறான் அர்ஜுனன். அதற்கு பகவான், அவர்களுக்கு தீய கதி நேராது. சிறுக சிறுக பாவச் செயல்களிலிருந்து விடுபட்டு விரைவில் தர்மாத்மா ஆகிவிடுவர். யோகத்தினின்றும் வழுவியவன் சொர்க்கம் முதலிய உலகங்களை அடைந்து மறுபடியும் நல்லொழுக்கமுள்ள செல்வந்தர்கள் வீட்டில் பிறக்கிறான். அதாவது ஞானிகளான யோகிகளின் குலத்தில் பிறக்கிறான். ஞானமுடைய யோகி பவித்திரமான சீமான் வீட்டில் பிறந்தால் முயற்சி இன்றியே புத்தி சம்யோகத்தை பெறுகிறது. ஆனால் யோகியின் வீட்டில் பிறந்தவனுக்கு பரமகதி ஏற்படுவதில் சிறிது கூட தாமதம் ஏற்படுவதில்லை. கர்மயோகம், ஞான யோகம், பக்தி யோகம், தியான யோகம் ஆகிய 4 யோகங்களில் கர்மயோகத்தில் பக்தி யோகம் அடங்கிவிடுகிறது. கர்மம் முதன்மை பெறும்போது கர்மயோகம் எனப்படும் 2லும் தியான யோகம் துணை புரிகிறது. மனிதனின் இலக்கணம் என்ன? பகவான் இருக்கிறார். அவருடைய அவதாரங்கள், உபதேசங்கள், அனந்த கல்யாண குணங்கள், திருநாமங்கள், லீலைகள், பெருமை, சக்தி, பிரபாவம், ஐஸ்வர்யம் ஆகிய அனைத்திலும் நேரடியாக அனுபவம் பெற்றது போன்ற பூரணமான அசைக்க முடியாத நம்பிக்கை உள்ளவனை ஸ்ரத்தாவான் என்கிறார். எவனுக்கு என்னிடம் அனன்ய பிரேமை உண்டாகி இருக்கிறதோ, மனம் புத்தியாகிய அந்த கரணங்கள் அசையாமல் உறுதியாக அனன்ய பாவத்துடன் என்னிடமே நிலை பெற்றுள்ளதோ அவனே அந்தராத்மா என்கிறார். நாற்புறங்களில் இருந்தும் மனதையும் புத்தியையும் இழுத்து பகவானிடம் செலுத்தி நின்றும் இருந்தும் நடந்தும் கிடந்தும் எழுந்தும் புசித்தாலும் பருகினாலும் உறங்கினாலும் விழித்தாலும் எந்த ஒரு செயல் புரிந்தாலும் தனிமையில் இருந்தாலும் இடைவிடாது ஸ்ரீ பகவானை வணங்குவது பஜதே ஆகும். என்னை அடைவதற்காக சாதனை செய்பவர்கள் என்னை மட்டுமே தன் உயர்ந்த பிரேமைக்கு உரியவனாக எண்ணி தாயை அண்டியிருக்கும் செய்போல் என்னை தவிர வேறு ஒருவரையும் அறிய மாட்டான். அவன்தான் என் இதயத்தின் உயர்ந்த செல்வம். நிறைந்த தாயுள்ளத்தில் நான் அவனை நோக்கி கொண்டே இருக்கிறேன். அவன் நானே, அவனே என் உடைமை. என் அன்புக்குரியவனே உயர்ந்தவன், அவனே மேலான பக்தன், அவனே மேலான யோகி என்று பகவான் கூறுகிறார். இந்த அளவிலே இந்த அத்தியாயத்தை முடித்து அடுத்த அத்தியாயத்தை அடுத்த நிகழ்ச்சியில் பார்ப்போம் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.